யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து 38 ஆண்டுகள் கடந்து 39வது ஆண்டுகள் துவங்குகிறது. எம்ஜிஆர் அவர்கள் மறைவின் போது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான். சில தோழர்கள் என்னிடம் கேள்வியாக கேட்டதற்கு நான் பதிலாக சொல்லுகிறேன். 1987 டிசம்பர் 24ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்கள் மறைந்த அதே நாளில் அந்த இறப்பு செய்தி கிடைத்தவுடன் திராவிட இயக்கத்தில் அடி ஊற்றாக இருக்கக்கூடிய ஒரு நாளில் அவரை பின்பற்றிய அண்ணாவின் தம்பி மறைந்த நாளும் ஒரே நாள் என்பது இயற்கையின் கொடை. ஆனால் நான் ஒரு அரசியல் ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மறைவின் போது இனிப்பு தின்று கொண்டாடியவர்களில் நானும் ஒருவன் என்பதை இந்த இடத்திலே பலமுறை நான் பதிவு செய்திருக்கிறேன். அது ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நிலை என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை சில தோழர்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் எனக்கு உடனடியாக அதில் பதில் சொல்வதற்கு எனக்கு முடியவில்லை. அந்த தோழர்களுக்கு இதன் மூலமாக நான் விளக்கம் சொல்லுகிறேன். எம்ஜிஆர் அவர்கள் நினைவு நாளில் நான் ஒரு செய்தி சொல்கிறேன். எம்ஜிஆர் இறந்த அன்று இனிப்பு தின்று கொண்டாடியது ஏன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேட்டு. நான் ராஜபாளையம் சேர்ந்தவன். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவன். ராஜபாளையம் நகரத்திற்குள் நாங்கள் இருக்கிறவர். ராஜபாளையம் நகரத்தில் PS குமாரசாமி ராஜா அவர்கள் முதலமைச்சராக இருந்த தொகுதி இது. எங்கள் ஊர். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, இந்த அலுவலகத்திற்கு 2-3 தெருக்கள் கழித்து தான் PS குமாரசாமி ராஜா முன்னாள் முதலமைச்சர் பிறந்த வீடு அங்கே தான் இருக்குன்னு. அங்கேயே பல இலக்கிய நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தியிருக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் வேறு அரசியல், அதை தாண்டி வச்சு எம்ஜிஆர் அவர்கள் இறந்த நாளில் ஏன் நாங்கள் இனிப்பு தின்றது காரணம் நான் சொல்கிறேன்னு சொன்னதில், திமுகவின் ஆதரவாளராக இருந்த நாங்கள் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலம் வரை நாங்கள் ஆதரித்த திராவிட முன்னேற்றக் கழகமோ எங்கள் தலைவராக அன்று இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களோ முதலமைச்சராக இருக்கிற நாளே கிடையாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. நான் 1969 நான் பிறந்தவன். நீங்கள் நினச்சி பார்க்கணும். 77 எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்துட்டார். நான் 8 வயதாக இருக்கும்போதெல்லாம் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்துட்டார். இதுதான் உண்மையான கட்டம். 63, 70, 77, 8 வயசு தான் ஆகுது. 8 வயசுலலாம் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்துட்டார். அப்போ பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தொகுதி திமுக ஒருபோதும் வென்றது கிடையாது. ஆட்கள் நிற்பாங்க, யார் கூட்டணியில் எங்கே இருந்தாலுமே காங்கிரஸ்லேருந்து நிற்பாங்க, நாங்கள் போவோம். ஏன்னா எம்ஜிஆர் கூட்டணி தான் ஜெயிக்கும். இந்த இடத்தில் நான் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்திரா காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியின் மூலமாக திமுக தமிழ்நாடு முழுவதும் வெற்றி வாய்ப்பு பெற்றபோது கூட எங்களுடைய சிவகாசி தொகுதி, அன்னைக்கு ராஜபாளையம் சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியை உள்ளடக்கிய தொகுதியாக இருந்தது. அந்த தொகுதியிலையும் வடக்க திருச்செங்கோடுலையும் தான் எம்ஜிஆர் கட்சி ஜெயிச்சது, அதிமுக ஜெயிச்சதுன்னா அப்போ இந்த பகுதி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோம். எங்கள் பகுதியில் உணர்ச்சியும் சுதந்திர தாகமும் கொண்ட நபர்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இதை காங்கிரஸுக்கு கொடுத்து ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. மேக்சிமம் ஏடிஎம்கே காங்கிரஸ், இன்றைக்கி தானே திமுக காங்கிரஸ் கூட்டணி பிடிச்சி இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஏடிஎம்கே கூட்டணியில் ரொம்ப இயல்பாக இருக்கும், போயிடும். அது ரொம்ப கச்சின்னு பிடிச்சிக்கிடுவாங்க, வச்சுக்கிடுவோம், முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போயே வென்ற தொகுதி எங்கள் தொகுதி. அதனால தான் நாங்கள்லாம் எம்ஜிஆர் இறந்தால்தான் கருணாநிதி முதலமைச்சராக முடியும், திமுக ஆட்சி கட்டலுக்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையிலேயே நாங்கள் இனிப்பு தின்னோம். நாங்கள் நினச்ச மாதிரியே நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, எப்போ மாற்றுனீங்க? நாங்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் கலைஞர் கருணாநிதியினால் அந்த இடத்திற்கு வரவே முடியவில்லை ஏன்கிற அந்த சிந்தனை எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அரசியல் தானே கிடையாது. வரலாற்றினை முறையாக படித்து, அரசியலை முறையாக படித்து, என்றைக்கு 1993 அக்டோபரில் மறுமலர்ச்சி திமுக உதயமாகுவதற்கு காரணமான பொதுச்செயலாளர் வைகோ அவர்களை என்று கலைஞர் கருணாநிதி கட்சியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானதோ
அன்று வரை எங்களுக்கு எம்ஜிஆர்னு அருமே தெரியல. அதுதான் உண்மை. உண்மையை மறைப்பதற்காக கொண்டையை மறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம எதுவும் கிடையாது. நான் கல்லூரி முடித்து விட்டு அப்பொழுதெல்லாம் வெளியே வந்துட்டேன். பிஏ ஹிஸ்ட்ரி முடித்து நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு திடீரென்று ஒரு நாள் மேதகு அவர்களால், அவர் இயக்கத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கருணாநிதியை கொலை செய்து கட்சியை கைப்பற்ற வை. கோபால்சாமி முயற்சிக்கிறார் என்ற செய்தி அப்பட்டமாக வெளிவந்து எங்கள் இதயம் வெடித்தது, சிதறியது. அப்போ தான் நாங்கள் எம்ஜிஆர் நினச்சி பார்க்குறோம். அந்த காலகட்ட இளைஞர்கள், எம்ஜிஆரின் தொண்டர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினச்சி பார்க்குறோம். நாங்கள் எந்த விதமான உறுதிப்பாடு இல்லாமல், எந்த விதமான காரணம் இல்லாமல் ஓரிரவில் தீபாவளிக்கு முதல் நாள் வானவேடிக்கை வெடித்து கொண்டிருக்கக்கூடிய கொண்டாட்ட மனநிலையில் தமிழர்கள் இருக்கக்கூடிய, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலையில் காணாமல் போய்விடுவதற்காக செஞ்சக்கூடிய அந்த சூழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு நடந்த சூழ்ச்சியை நாங்கள் நினைக்க பார்த்தோம். இதயவினை படம் ரிலீஸ் ஆகும்போது எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியேற்றும் போது இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை எதிர்பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல தான் எம்ஜிஆர் அவர்கள் ஸ்வீட்டு சின்னுட்டு இருந்தார். எங்கே கட்சியை விட்டு நீக்கிற செய்தி சத்யா ஸ்டுடியோவில் எல்லாரும் சொல்லும்போது, இப்பொழுதுதான் இனிப்பு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொன்ன செய்தி நாங்கள் வந்தது. ஆனால் அந்த மறைவுக்கு நான் இனிப்பு சேர்க்கின்ற அந்த செயலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய எப்பொழுது வருத்தப்பட்டேன் வாரேன். இலங்கை அதிபர் டெல்லிக்கு வர்றார். நான் சொன்ன செய்தி ஒரு நிமிடத்தில் சொல்கிறேன். இலங்கை அதிபர் டெல்லிக்கு வர்றார். ஜெயவர்தன, பிரேமதாசா, பல பேர் மாறி மாறி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டில். இப்போ கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன சொன்னால், தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பணம் கொடுத்து இலங்கையில் தமிழர்கள் பிரச்சனையை தூண்டி விடுகிறார் என்கின்ற ஒரு செய்தியை அந்த பிரதமர் அதிபர் கணக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு வைகோ அவர்கள் சொல்கிறாங்க, வெளிப்படையாக என்ன செய்தியை சொல்கிறாங்கன்னா, திமுகவின் பிரச்சார பீரங்கியாக கலைஞர் கருணாநிதியின் போர் வாளாக இருந்தவர் தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய பதவியையோ துச்சமென மதித்து அவர் எம்ஜிஆர் மேலே என்ன சொல்கிறார் தெரியுமா, எங்கள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை இந்த மண்ணில், இந்திய மண்ணில் நீ நின்று கொண்டு திட்டி செல்வதற்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும். எங்கள் நாட்டிற்கு வந்தால் நாங்கள் போடுகிற சோற்றை தின்றோமா, செரித்தோமா, போனோமான் இருக்கணும். எங்கள் முதலமைச்சரை பற்றி பேசுவதற்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்ததுன்ற கேள்வியை கேட்ட உடனே எம்ஜிஆர் வைகோவுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்காத ஒரு கேள்வியை தன்னுடைய அரசியல் எதிரி, தன்னுடைய அரசியல் தீய சக்தி என்று தொண்டர்களிடம் தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினரான வைகோ அவர்கள் கூடுற இந்த கூற்று எம்ஜிஆர் நிலவுலையை செஞ்சிருச்சு. அடித்து பேசுகிறாங்க, கூப்பிட்டாங்க. எங்கள் கட்சி உறுப்பினர்களை பேசாத நிலையில் நீங்கள் பேசுகிறீங்களே, உங்களுக்கு நான் என்ன செய்யணுங்கிற கேள்வி மாதிரி கேட்டு உயிர்ப்புமிக்க வைகோ அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்திருந்து கூட, நான் செத்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தான் நான் இருப்பேன், நான் உங்கள் கட்சிக்கு நான் வரமாட்டேன், ஏனெனில் நீங்கள் எனக்கும் சேர்த்து முதலமைச்சர், எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை ஒருவன் வெளிநாட்டில் இருந்து திட்டிச் செல்வதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்ற செய்தியை கேட்டு புல்லரிச்சு போனாங்க. கலைஞரே பெருமைப்பட்டார். இல்லைன்னா எல்லாத்தையும் அழிச்சிடக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஆளுங்க, அப்படி ஒரு சூழலில் இருந்தேன். சரி, நீ எப்போ ஆதரிக்கிறேன்னா, இந்த கருத்தை பல மேடைகளில் சொல்லியது போக, தமிழர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும், அந்த நாட்டிற்காக அங்கு நடக்கக்கூடிய தமிழர்களின் சித்திரவதையை பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்த ஒரு தலைவனின் தலைமையில் ஒரு போராட்டம் நடக்கின்ற பொழுது, அந்த போராட்டத்தினை சிதைப்பதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சி செய்கின்ற பொழுது, இதோ நான் இருக்கிறேன் என்று கோடான கோடி ரூபாய்களை கொடுத்து தமிழர்களின் தலைவிதியை ஆயுதத்தால் எழுதுவதற்கு பறைசாற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் இல்லைன்னா, தமிழர் இல்லைன்னா வேறு எவன் தமிழர்னு நம்ம கேட்கலாம். யார்டா தமிழர்னு கேட்கலாம். எம்ஜிஆர் தமிழர் இல்லைன்னா எவன்டா தமிழர்னு சொல்லி கேட்கலாம். இங்கே காசி ஆனந்தன் சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன். தமிழ் இன தலைவர் என்று நாங்கள் யாரை நம்பினோமோ அவன் கடைசி வரை நடிகனாக இருந்தான்.
ஒரு நடிகன் என்று யாரை நாங்கள் நம்பினோமோ அவரே தமிழின தலைவராக மலர்ந்தார் என்கின்ற வார்த்தையின் வசீகரத்தை கேட்டு புல்லரிச்சு போயிட்டு அவரை பேசாமல் யாரை பேசுகிறது? அரசியலில் 1000 மாற்றங்கள் மாச்சரியங்கள் எது வேணாலும் இருக்கலாம். அதில் இருந்துதான் திராவிட இயக்கத்திற்கும் திராவிட இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் முழுக்க 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 ஒரு ஆள் மட்டும் அத்தாரிட்டி கிடையாது. இடைப்பட்ட ஆள்களும் உண்டு. எங்கள் இயக்கமும் உண்டு. எங்கள் இயக்கத்தில் திராவிட இயக்கத்தில் பயணித்த அத்தனை பேர் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் நலன் கருதி போராடிய வரலாறுகள் உண்டு. அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வேண்டி வந்தவன் தான் எம்ஜிஆரோட நீட்சியை. ஏன்னா பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் பேசுகிறவங்க எல்லாரும் விலைக்கு வாங்கப்பட்டான். நான் சொல்லுவேன் இல்லை, கோடி மீடியா மாதிரி தமிழ்நாட்டில் அத்தனை பேர் ஒரு சேர ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து திமுக எடுத்தா கூட அதை எவனை ஆதரிக்க மாட்டான், எதுக்க மாட்டான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே அந்த நிலைமை இருக்கிறது. அதை சுட்டிக்காட்ட பேச ஆரம்பித்தவன் தான் திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆரின் பங்கும் உண்டு. நான் ஜெயலலிதாவெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறேன், சொல்கிறதுக்கு செய்திகள் இருந்தாலும். ஏன்னா எம்ஜிஆர் தான் அந்த விதையை போட்டவர். அதனால் அவர் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, எப்போ வாய்ப்பு கிடைச்சது? நான் ஒரு காலத்தில் நான் ஈழத்திற்கு சென்ற பொழுது, அங்கே கவிஞர்களோடு நானும் கவிதை பாடுகின்ற பொழுது, தமிழர்களின் உலகத் தமிழர்களின் தன்னிகரல்லாத தலைவனின் இல்லத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்தது. அங்கே போய் மேதகு தலைவரின் இல்லத்திற்கு போய் அந்த கோயில் வழிபாட்டிற்கு உண்டான இடத்திற்கு போய், மேலும் நான் இதை சில விஷயங்களை நான் வெளிப்படையாக சொல்லுவதற்கில்லை, அனைத்து இடங்களுக்கும் நான் சென்று வந்தேன்னா தலைவர் நடந்த படித்த பள்ளி, விளையாடிய மைதானம், அவர் பிறந்த வீடு, கும்பிட்ட கோயில், களமாடிய களம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்படி சுற்றி எல்லாம் நாங்கள் ஒரு டீமோட கவிஞர்கள் குழுவோடு போயிருந்தோம். 2017 போயிருந்தோம். அப்போ வெளியில் வந்து பார்த்து அந்த வண்டியில் நாங்கள் கிராஸ் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மேதகு தலைவர் வீட்டு பக்கத்தில் எம்ஜிஆர் சிலை அப்படியே வானத்திலிருந்து இறங்கியதைப் போல் புத்தம் புதிதாக பராமரிக்கப்பட்டதை, சிதிலமடைந்த வீட்டிற்கு பக்கத்தில், நொறுக்கப்பட்ட வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு தேவனைப் போல, ஒரு பிதாமகனைப் போல அப்படி நிற்கக்கூடிய காட்சியை நான் பார்த்து மெய்சிலிர்த்து போய்விட்டேன். அப்பொழுதுதான் வைகோ அவர்கள் சொன்ன அந்த கூற்று என் நினைவுக்கு வந்தது. அதை போக இன்னொன்று சொல்லணுமா, எம்ஜிஆர் 100ஆண்டு விழா ஒன்று நடந்தது. அதிமுக தான் ஆளுங்கட்சி, அதிமுகவே கொண்டாடலை. எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவை வைகோ அவர்கள்தான் 100ஆண்டு விழாவை முதலில் உலகத்தில் கொண்டாடினார். ஏன் என்று கேட்டபொழுது, தமிழ் இனத்திற்காக, தமிழர் விடுதலைக்காக கோடான கோடி பணத்தை அள்ளி கொடுத்து, எல்லையற்ற ஆதரவையும் அன்பையும் கொடுத்து உருவாக்கிய ஒரு தலைவனை 100ஆண்டு விழாவை நான் கொண்டாடாமல் யார் கொண்டாடுவது என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டு அவர் செய்த செயலுக்கு பிறகுதான் இன்று வரை, அன்றைய காலம் முதல் இன்று வரை எம்ஜிஆர் நினைவு நாளுக்கும் தலைவர் வைகோ அவர்கள் மலைவலையர் செய்கிறார். அதைத்தான் நானும் பின்பற்றுகிறேன். எல்லோரும் கேள்விப்பட்ட செய்தியாக இருக்கும், நான் நேரடியாக பார்த்த செய்தி. என்னோடு 34 கவிஞர்கள், உலகத்தில் இருந்தவர்கள் 34 கவிஞர்களும் அதற்கு சாட்சி. அதுதான் எம்ஜிஆரை நினைக்கின்ற பொழுது, அவருடைய பணியினை நினைக்கிற பொழுது, அவருடைய செயலினை நினைக்கிற பொழுது, அவருக்கு இணையாக அவர் காலத்தில் யாரும் இல்லை. அவர் பதவியில் இருந்த காலத்தில், நீங்கள் அண்ணாவையும் பெரியாரையும் விட்டுறணும், அவர் காலத்தில் யாரும் இல்லை என்கின்ற உண்மையை உணர்ந்த பிறகு அதை இந்த தலைமுறைக்கு பதிவு செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஒரு திராவிட இயக்கத்தின் விரிவுரையாளனாக, ஒரு திராவிட இயக்கத்தின் பார்வையாளனாக, அரசியல் கண்காணிப்பாளனாக இந்த செய்தியெல்லாம் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் என்றுதான் பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.